Alright, so Semiconductor Electronics Part 9. So last session la applications of transistor as a switch, transistor as an amplifier பார்த்தோம். So இன்னைக்கு transistor as an oscillator, last application and last topic of transistor அதை பார்க்கலாம். Then digital electronics. Digital electronicsல 3 topics இருக்கு. Logic gates, Boolean algebra, De Morgan's theorem center. So அதில் இன்னைக்கு logic gates மட்டும் பார்ப்போம். So transistor as an oscillator and logic gates இது ரெண்டு மட்டும் இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். Transistor as an oscillator. ஸோ இதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி தியரி தான் இருக்கும். ஈஸியான டாபிக், ஈஸியான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஆசிலேட்டர் நான் லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ரெக்டிஃபயரோட ஆப்போசிட்னு சொல்லியிருந்தேன். ஆசிலேட்டர் வந்து கிட்டத்தட்ட ரெக்டிஃபயர்னா இட் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் டிசி டு ஏசி அப்படின்னு சொல்லியிருந்தோம். சாரி, ஏசி டு டிசி. நம்ம வந்து ஒரு இன்புட் சிக்னல் ஏசி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பல்சேட்டிங் டிசி அவுட்புட் தரும். ஒரு பியூர் ரெக்டிஃபயர் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. டிசினா ஸ்டடி கான்ஸ்டன்ட் கரண்ட்டு. அஃப்கோர்ஸ் வித் ஜஸ்ட் ரெக்டிஃபயர் நமக்கு ஸ்டடி கான்ஸ்டன்ட் கரண்ட் கிடைக்காது. ஹாஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர் இருக்கும். ஒரு ஏசி இன்புட் கொடுத்தோம்னா ஹாஃப் வே ரெக்டிஃபயர் ஒரு ஹாஃப்க்கு மட்டும் நமக்கு அவுட்புட் தரும். ஃபுல் வே ரெக்டிஃபயர்னால் ரெண்டு ஹாஃப்க்குமே தரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஜஸ்ட் ஆசிலேட்டர்ன்றது அப்படியே ஆப்போசிட், ஒரு ஆசிலேட்டிங் அவுட்புட்டை தரும். நம்ம வந்து ஒரு ஸ்டடி டிசி இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஆசிலேட்டிங் அவுட்புட்டை தரும். ஸோ அதுதான் வந்து ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிலேட்டர், electrical oscillator is basically a device which converts DC energy into AC energy of high frequency, usually ranging from few hertz to several megahertz அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் அதுதான் ஒரு DC எனர்ஜியை AC எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சைக்கிள் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருந்தேன். இட் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் இன் ஹர்ட்ஸ். ஸோ செவரல் ஹர்ட்ஸ் டு ஃபியூ மெகா ஹர்ட்ஸ் அளவுக்கு ஃப்ரீக்வன்சியை ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஆசிலேட்டர். ஆசிலேட்டரில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்குது. ஒன்று சைனசாய்டல் ஆசிலேட்டர், நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனசாய்டல் இன் ஜென்ரல் சைன் வேவ் அப்படின்னாலே இதுதான் சைன் வேவ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து ஒரு சைன் வேவ். Sinusoidal oscillator is nothing but an oscillator which gives oscillation in the form of sine wave. அவ்வளோதான். ஒரு sinusoidal oscillator யூஸ் பண்ணோம்னா நமக்கு sine wave ஃபார்மில் வந்து அவுட்புட் கிடைக்கும். நான் sinusoidal oscillatorனா it gives non sinusoidal waves such as square wave, triangular wave or sawtooth wave. So this is sinusoidal waveform. These are non-sinusoidal waveforms. So two types of oscillators, sinusoidal oscillator, non-sinusoidal oscillator. Sinusoidal oscillator gives output in the form of sine wave. Non-sinusoidal oscillator gives output in the form of non-sinusoidal waves such as square wave or triangular wave or sawtooth wave அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்ஜினியரிங்கில் போனீங்கன்னா நீங்கள் ரியலாக வந்து ப்ராக்டிக்கலாக லேபில் பார்க்கலாம். ப்ராப்பராக ஒரு செட்டப்பில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே கொண்டு வர வைக்கலாம். ஸ்கொயராகவோ அல்லது ட்ரையாங்கிளாவோ இந்த மாதிரி சாட்டூத்தாவோ ஒரு சைனசாய்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணோம்னா சைன் வேவ் மாதிரி கொண்டு வர வைக்கலாம். ஓகே, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர். ஃபர்தராக இந்த சைனசாய்டல் ஆசிலேஷனை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. டேம்ப்டு ஆசிலேஷன், அன்டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேம்ப்டு ஆசிலேஷன்னா என்னென்னா ஓவர் த டைம் இதோட மேக்னிடியூட் வந்து குறையும். அதுதான் வந்து சைனசாய்டல், டேம்ப்டு சைனசாய்டல் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆம்ப்ளிஃபையர் பார்க்குறப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒரு வீக் சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் சிக்னலாக ஆம்ப்ளிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராங் சிக்னல்னால் என்னென்னா அதோட மேக்னிடியூட் ஆர் ஸ்ட்ரென்த்தை வந்து ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 வோல்ட் இருந்ததுன்னா ஆம்ப்ளிஃபை பண்ணோம்னா இதோட மேக்னிடியூட் ஆர் ஸ்ட்ரென்த் வந்து ரைஸ் ஆகும் ஒரு 7 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இங்கே டேம்ப்டு ஆசிலேஷன்னா என்னென்னா இந்த ஸ்ட்ரென்த், இந்த மேக்னிடியூட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம், கொஞ்சம் டைம் ஆக ஆக இதோட மேக்னிடியூட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ உங்கள் புக்கில் கரெக்டாக அதை கொடுத்துருப்பாங்க. டேம்ப்டு ஆசிலேஷன் எக்ஸாம்பிளாக இப்படி ஸ்டார்ட் பண்ணுற வேவ் குறைஞ்சிட்டு தானே வருது. கரெக்டாக பார்த்தோம்னா மேக்னிடியூட் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது, இப்படி குறையுது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதுதான் ஒரு டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டியூ டு சம் எனர்ஜி லாஸ் ஒரு சைனசாய்டல் ஆசிலேஷனில் டைம் ஓவர் த டைம் அதோட மேக்னிடியூட் வந்து குறைஞ்சிட்டே வரும். இது பேர் தான் டேம்ப்டு ஆசிலேஷன் சொல்லுவாங்க. அன்டேம்ப்டு ஆர் சஸ்டைன்டு ஆசிலேஷன் அப்படின்னா என்னென்னா
இந்த மேக்னிடியூட் வந்து குறையவே குறையாது with respect to time. Over the time, the magnitude of this waveform, this oscillation remains constant. அதுதான் வந்து undamped oscillation or sustained oscillation. ஸோ அவ்வளோதான் பேசிக் ஆசிலேட்டர் தியரி அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர். ஆசிலேட்டர்னால் டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். ஹை லெவலில் டூ டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்குது. சைனசாய்டல் ஆசிலேட்டர், நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர். தென் சைனசாய்டல் ஆசிலேஷனை ஃபர்தராக ஒரு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. டேம்ப்டு ஆசிலேஷன் ஆர் அன்டேம்ப்டு ஆர் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஆசிலேட்டரோட சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஒரு ஆசிலேட்டரில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும் பேசிக்காக. ஒன்று வந்து டேங்க் சர்க்யூட், இன்னொன்று வந்து ஆம்ப்ளிஃபயர், இன்னொன்று வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க். அப்படின்னு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். டேங்க் சர்க்யூட், தென் ஆம்ப்ளிஃபயர், தென் ஃபீட்பேக் சர்க்யூட். feedback network or feedback circuit. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆசிலேட்டரோட ஒரு பிளாக் டயக்ராம். ஸோ ஒரு டேங்க் சர்க்யூட் இருக்கும், ஒரு ஆம்ப்ளிஃபயர் இருக்கும், ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்கும். இதில் டேங்க் சர்க்யூட் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸை இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டேங்க் சர்க்யூட் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்புட் சோர்ஸ் டு த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபயர். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்றத இந்த டேங்க் சர்க்யூட்டை பின்னாடி ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். அப்போ பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். பட் டேங்க் சர்க்யூட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஆசிலேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷனை இது இன்புட்டாக இந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபயருக்கு சப்ளை பண்ணும். ஓகேவா? அந்த ஆம்ப்ளிஃபயர்லேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த கிடைச்ச அவுட்புட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த அவுட்புட்டை இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் திரும்ப எடுத்துகிட்டு வந்து டேங்க் சர்க்யூட்க்கு ஃபீட்பேக் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு ஆசிலேட்டரோட ஒரு ஜஸ்ட் ஹை லெவல் பிளாக் டயக்ராம் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த எனர்ஜி சோர்ஸும் தேவையில்லை. நமக்கு வந்து ஆம்ப்ளிஃபயருக்கோ ஸ்விட்ச்க்கோ பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னாலோ ஸ்லோவாக ரைஸ் பண்ணோம்னாலோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த எனர்ஜி சோர்ஸுமே தேவையில்லை. தட் இஸ் மெயின்லி டியூ டு ஃபீட்பேக் நெட்வொர்க். ஏன்னா நமக்கு அவுட்புட் கிடைச்ச உடனே அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் த அவுட்புட்டை திரும்ப எடுத்துகிட்டு வந்து இது டேங்க் சர்க்யூட் ஃபீட் பண்ணிடும். ஸோ த அவுட்புட் இஸ் செட் டு பி செல்ஃப் சஸ்டைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சஸ்டைன் ஆகிக்கும். எக்ஸ்டர்னலாக எந்த எனர்ஜி சோர்ஸும் இல்லாமலே இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கால் இங்கேருந்து கிடைக்கிற அவுட்புட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து திரும்ப இன்புட்டாக கொடுக்கும். திரும்ப இதுலேருந்து அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். திரும்ப அந்த அவுட்புட்டில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஃபீட்பேக் பண்ணும். இந்த மாதிரி சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் ஆசிலேட்டரில். புரியுதா? ஸோ இதில் இப்போ ஒரு பார்ட் ஒரு காம்பனண்ட்டை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆம்ப்ளிஃபயர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆம்ப்ளிஃபயர் புக்கில் வந்து ரெஃபர் சம் 9 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி கொடுத்து விட்டுருப்பாங்க. எக்ஸாமில் எழுதுகிறப்போ நீங்களும் அதே மாதிரி எழுதக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அந்த ஆம்ப்ளிஃபயர்னால் என்னென்னு ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக எழுதணும். எந்த ஸ்கோப்பில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டாக எழுதணும். சப்போஸ் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்கன்னா ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஆம்ப்ளிஃபயரோட சர்க்யூட் டயக்ராம் போட்டுட்டு ஆம்ப்ளிஃபயர்னால் என்ன, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ என்ன பண்ணும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ என்ன பண்ணும் அப்படின்றது மட்டும் ஒரு ஷார்ட்டாக எழுதணும். ஓகேவா? ஆம்ப்ளிஃபயர் என்ன பண்ணும் குயிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஏசி இன்புட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வீக் சிக்னல் ஏசி இன்புட் சிக்னல் கொடுத்தோன்னா ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இன்புட் சைடு வந்து சேச்சுரேஷன் பயாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இன்புட் கரண்ட் ரைஸ் ஆகும். அதனால் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும். கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகிறதுனால வோல்டேஜ் ட்ராப் ரைஸ் ஆகும். ஸோ அதனால் VCE is equal to VCC minus ICRC. ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப் ரைஸ் ஆகிறதுனால நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நெகட்டிவ் சைடில் ஸோ when input is high நமக்கு அவுட்புட் நெகட்டிவ் சைடில் கிடைக்கும். அதே மாதிரி இன்புட் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்ததுன்னா பேஸ் கரண்ட் குறையும், கலெக்டர் கரண்ட் குறையும், வோல்டேஜ் ட்ராப் குறையும், அவுட்புட் ரைஸ் ஆகும். ஸோ அதனால் when input is low அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன் ஜென்ரல் ஆம்ப்ளிஃபயர் வந்து ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நமக்கு இன்புட் இப்படி இருந்ததுன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தலைகீழாக கிடைக்கும் அவுட்புட் சைடில் ஆம்ப்ளிஃபயரில். கரெக்டாக அப்படியே ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட். ஸோ இதுதான் அப்படியே 180 டிகிரினா உங்களுக்கு ஒரு லைனுக்கு மேலே இப்படி இருக்குன்னா இதோட மிரர் இமேஜ் தான் 180 டிகிரி ஷிஃப்ட். ஓகேவா? பை ஆர் 180 டிகிரி ஷிஃப்ட். ஸோ ஒரு ஆம்ப்ளிஃபயர் வந்து 180 டிகிரி ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆம்ப்ளிஃபயர் இந்த மாதிரி பண்ணணும். நமக்கு இன்புட் கொடுத்தோம்னா ஹை இன்புட்னா லோ அவுட்புட், லோ இன்புட்னா
ஹை அவுட்புட்டாக அப்படி கிடைக்கும் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும். ஸோ சேம் தியரி தான் இங்கேயும். ஸோ ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபீட்பேக் நெட்வொர்க். Circuit which is used to feedback portion of the output back into the input is called as feedback network அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The main அதாவது ரெண்டு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்குக்கு. நமக்கு வந்து சஸ்டைன்டு ஆசிலேஷன் ஆர் அன்டாம்ப்டு ஆசிலேஷன் வந்து இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கால் தான் க்ரியேட் ஆகும். நம்ம வெறும் டேங்க் சர்க்யூட்டையும் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஓவர் த டைம் வந்து ஆசிலேஷனோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் 0 ஆகிடும். ஸோ அந்த ஆசிலேஷன் ஸ்ட்ரென்த் 0 ஆகாமல் சஸ்டைன்டு ஆசிலேஷனாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் மெயின்லி தேவை. ஸோ இது பார்காஷன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபார் ஆசிலேஷன்ஸ்னு பின்னாடி இந்த ஆசிலேட்டர் முடிச்ச உடனே அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு டாபிக் வரும். அதில் டீட்டெயில்டாக அது என்னென்னு 2 பாயிண்ட் பார்ப்போம். பட் ஹை லெவலில் இது என்ன பண்ணுன்னா there are 2 types of feedback, positive feedback or regenerative feedback, negative feedback or degenerative feedback னு 2 டைப் சொல்லுவாங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பாசிட்டிவ் ஆர் ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இன்புட் இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபீட்பேக் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணுமா. ஸோ அப்படி ஃபீட் பண்ணுறப்போ அவுட்புட் வந்து ஷுட் பி இன் ஃபேஸ் வித் இன்புட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்படி இருந்ததுன்னா அப்படியே ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபீட்பேக்லேருந்து ஒரு அவுட்புட் வந்து ஷுட் பி இன் ஃபேஸ் வித் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கோ அதே ஃபேஸ்லேயே இருக்கணும். இது இப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் இதுவும் இருக்கணும் ஓவர் த டைம். ஸோ இப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து டேங்க் சர்க்யூட்டில் ஓவர் த டைம் வந்து ஆசிலேஷன் வந்து குறைஞ்சிட்டே வரும், ஸ்ட்ரென்த்தோட ஆசிலேஷனோட ஸ்ட்ரென்த் வந்து. பட் அந்த குறையிறத இப்படி வச்சோம்னா இது வந்து காம்பன்சேட் பண்ணிடும். ரெண்டுமே இன் ஃபேஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட் ஆகி ஸ்ட்ரென்த் வந்து ரைஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு வேவ் ஃபார்ம் 2 வேவ் ஃபார்ம் இருக்குது. 2 வேவ் ஃபார்மும் ஒரு சேம் ஃபேஸில் இருக்கிற 2 வேவ் ஃபார்ம் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேபி இது ஒரு 5 வோல்ட், இதுவும் வந்து ஒரு 5 வோல்ட், மேக்னிடியூட் 5 வோல்ட் 5 வோல்ட், ரெண்டுமே சேம் ஃபேஸ் அப்படி பண்ணோம் அப்படின்னா இது ரைஸ் ஆகும். இதோட ஸ்ட்ரென்த் வந்து 10 வோல்ட் அப்படின்னு ரைஸ் ஆகிடும். புரியுதா? அதுதான் இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேஸ்னால் ஜஸ்ட் சேமாக இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சைன்ஸோட வேவ் ஃபார்ம் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படி போயிட்டே இருக்கும். இதில் இன்னொரு வேவ் ஃபார்ம் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுவும் இதே மாதிரியே வந்துட்டுருக்கும். சப்போஸ் இந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே ஒரு π/2 ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகுமா தெரியுதா? எந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு லேக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டும் சேம் பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா தே ஆர் செட் டு பி இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு இங்கே ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து கொடுக்குறது அவுட்புட்டோட ஃபீட்பேக்கோட அவுட்புட் வந்து இன் ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த ஓவரால் லூப் கெயின் வந்து ஷுட் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த 2 கண்டிஷன்ஸ், பார்காஷன் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ பட் ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் நத்திங் பட் a circuit which is used to feedback portion of the output back into the input. It's called as feedback network. So finally tank circuit. ஆம்ப்ளிஃபையர்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃபீட்பேக் நெட்வொர்க்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஃபைனலி டேங்க் சர்க்யூட். டேங்க் சர்க்யூட் பற்றி டீட்டெயில்டாக 4th லெசனில் படிப்பீங்க, ஃபஸ்ட் வால்யூம் 4th லெசனில். பட் மெயின்லி டேங்க் சர்க்யூட் என்ன அப்படின்னா இதுதான் ஒரு டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. RLC டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேங்க் சர்க்யூட்னா சர்க்யூட் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் இன் பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா டிவைஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ பட் இதில் டேங்க் சர்க்யூட்டில் இம்பார்ட்டண்டான காம்போனன்ட்ஸ் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் தான். ஸோ இந்த கெப்பாசிட்டர் இண்டக்டர் என்னென்னா தே ஆர் எனர்ஜி ஸ்டோரிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டர் படிச்சிருப்பீங்க. கெப்பாசிட்டர் ஃபைனலி வந்து எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர் UE இஸ் ஈக்குவல் டு ½ CV² அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? Q²/2Cன்னு வரும். இங்கே Uன்றது எனர்ஜி, Qன்றது சார்ஜு, Cன்றது கெப்பாசிட்டன்ஸ்.
we know that Q is equal to CV அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா C square V square divided by 2 into C வரும். இந்த Cக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகும். ஃபைனலி we can write as half CV square. எழுதலாமா? ஸோ கெப்பாசிட்டரோட எனர்ஜி வந்து யூஸ்வலி யூஇன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, which is equal to half CV square. அதே மாதிரி தான் இண்டக்டரும். இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற டிவைஸ். கெப்பாசிட்டர் வந்து, இண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற டிவைஸ். UB அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இதோட எனர்ஜியை. UB is equal to half LI ஸ்கொயர் இருக்கும். இங்கே C கெப்பாசிட்டன்ஸ், V வோல்டேஜ், இங்கே L இண்டக்டன்ஸ், I கரண்ட். ஸோ பட் இது ரெண்டும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணும், இது வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ஸோ கெப்பாசிட்டர் வந்து என்னென்னா ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி, அதாவது ஒரு பேட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம புதுசாக ஒரு செல் வாங்கி ரிமோட்டில் போட்டோம்னா ஒர்க் ஆகும். ஸோ ஓவர் த டைம் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அதில் இருக்க பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் பேட்டரி தீர்ந்துச்சுன்னு தூக்கி போட்டுரும். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் கெப்பாசிட்டர், பட் இட் இஸ் அ ரீசார்ஜபிள் கைண்ட் ஆஃப் பேட்டரி. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு கெப்பாசிட்டரை ஃபுல்லி சார்ஜ் பண்ணி வச்சோம்னா அது வந்து நமக்கு எப்படி ரிமோட்டில் செல் போடுற மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து சார்ஜ் அதை வந்து கொடுத்துட்டே இருக்கும் சர்க்யூட்க்கு. சார்ஜ் ஃப்ளோ ஆனிச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இதோட எனர்ஜி 0 ஆகிடும். அப்போ திரும்ப இதில் பேட்டரி மாதிரி தான், தீர்ந்து போன பேட்டரி மாதிரி தான் ஆகிடும். பட் இட் கேன் பி ரீசார்ஜபிள். திரும்ப இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ரீசார்ஜ் பண்ணோம்னா திரும்ப கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகைன் அதை அப்படியே யூஸ் பண்ணலாம் அந்த சர்க்யூட்டில். ஸோ கெப்பாசிட்டர்ன்றது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி தான். ஓகே ஃபைன். நான் ஒரு டேங்க் சர்க்யூட்டில் இப்படி ஒரு ஃபுல்லி சார்ஜ் பண்ண ஒரு கெப்பாசிட்டர் ப்ளேஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்டரி ரிமோட்டில் வச்ச மாதிரி. ஸோ இது வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், விச் மீன்ஸ் ஸ்லோலி கேரியர்ஸ், இதில் இருக்க சார்ஜ் கேரியர் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், விச் மீன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி ஆம்ப்ளிஃபையர் பார்க்குறப்ப பார்த்துருந்தோம், கெப்பாசிட்டர் மெயின்லி அலோஸ் ஒன்லி ஏசி, இட் பிளாக்ஸ் டிசி அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? ஸோ இப்போ கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்னா கரண்ட் இதில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், ஏசி கரண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து இதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது, அதாவது இதுலேருந்து சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகிறனால ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு ஸ்டேஜில் இதுலேருந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆக இது எனர்ஜி லூஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எனர்ஜி லூஸ் பண்ண இன்னொரு காம்பனண்ட் இண்டக்டர் எனர்ஜியை கெயின் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இனிஷியலி இது ஃபுல்லி சார்ஜ், தட் இஸ் ஃபுல் எனர்ஜி இருக்குது. இதில் எந்த எனர்ஜியுமே இல்லை, 0 எனர்ஜி இருக்குது. அப்படி இருக்குன்றப்போ இது வந்து ஸ்லோவாக எனர்ஜி லூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும், அந்த எனர்ஜியை இது கெயின் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில் இதோட எனர்ஜி 0 ஆகிடும் அண்ட் இதோட எனர்ஜி மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜை ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஒரு சைக்கிள் ஆஃப் கரண்ட் வந்து. நான் இப்போ இண்டக்டர் என்ன பண்ணோம்னா இது எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். கெப்பாசிட்டரோட எனர்ஜி 0 ஆனதுக்கப்புறம் இது எனர்ஜி ஃபுல்லானதுக்கப்புறம் திரும்ப இது எனர்ஜியை ஸ்லோவாக கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலி கெப்பாசிட்டர் இப்படி ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா இப்படி போயிருக்கும். இப்போது இது எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ திரும்ப கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஃபுல்லி திரும்ப இது எனர்ஜி கொடுத்துருச்சுன்னா ஒன்ஸ் அகைன் இது டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். பட் முன்னாடி இப்படி போனது இப்போ இப்படி போகும். ஸோ கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடைக்கும். புரியுதா? ஸோ ஒரு ஆசிலேஷன் கிடச்சிருச்சு. கரெக்ட் தானே? திரும்பவும் வந்து இது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இதில் எனர்ஜி வரும். திரும்ப இதில் எனர்ஜி வந்ததுக்கப்புறம் திரும்ப இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இது பண்ணும். திரும்ப கெப்பாசிட்டர் ஆப்போசிட் சைடில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். திரும்ப நமக்கு பாசிட்டிவ் சைடில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி இங்கேயும் மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைமும் கெப்பாசிட்டர் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ நமக்கு இப்படி ஒரு சைக்கிள் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ டேங்க் சர்க்யூட் வில் கிவ் அஸ் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம்ல, இப்படி தான் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸ் கொடுக்கும். பட் இதில் என்னென்னா இங்கேருந்து எனர்ஜி ஃபஸ்ட்டு இனிஷியலாக மேபி ஒரு 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ ஒரு 99 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜியாக மாறிடும். ஸோ ஒரு எனர்ஜி லாஸ் இருக்கும். ஒரு சர்க்யூட்டில் நேச்சுரலி ஃப்ளோ ஆகிட்டு இருந்ததுனாலே, பர்டிகுலர்லி அங்கே ரெசிஸ்டர் இருந்ததுனாலே அதில் வந்து ஒரு எனர்ஜி லாஸ் இருக்கும். ரெசிஸ்டர்னாலே ஒரு பிளாக் மாதிரி தானே. ஸோ ஒரு பிளாக்கை ஓவர் கம் பண்ணிட்டு வரதுக்கு சர்டன் எனர்ஜி அதை லூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இனிஷியலி ஒரு 100 ஜூல்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸ்லோலி அது 99 ஜூல்ஸாக மாறிடும். திரும்ப இங்கே வரப்போ ஒரு 95 ஜூல்ஸ் ஆகிடும். திரும்ப ஒரு 90 ஜூல்ஸ். ஸ்லோலி எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும். இந்த எனர்ஜி குறைஞ்சிட்டே வரனால நமக்கு கிடைக்கிற ஆசிலேஷன் டேம்ப்டு ஆசிலேஷனாக கிடைக்கும். எனர்ஜி குறைஞ்சதுன்னா அதோட ஸ்ட்ரென்த்தும் குறையும். ஸோ அதனால தான் டேங்க் சர்க்யூட் வில் ஒன்லி கிவ் அஸ் டேம்ப்டு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம சஸ்டைன்ட் ஆர் அன்டேம்ப்டு ஆசிலேஷனாக மெயின்டைன் பண்ண வேண்டியதுக்காக தான் ஃபீட்பேக் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாசிட்டிவ் ஆர் ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணோம்னா இங்கே எனர்ஜி குறைஞ்சதுன்னா
நம்ம கொடுக்குற அவுட்புட் ஃபீட்பேக் பண்ணுற அவுட்புட் வந்து இஃப் இட் இஸ் இன் ஃபேஸ் வித் திஸ் இன்புட் தென் இதோட மேக்னிடியூட் ரைஸ் ஆகிடும். ஸோ சஸ்டைன்ட் ஆசிலேஷனாக அது கிடச்சிரும். புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ஓகே. ஸோ இவ்வளோதான் ஆசிலேட்டர். ஃபைனலி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன் இஸ் யூஸ்வலி calculated using L and C அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் given as frequency is equal to 1/2 pi root of L into C அப்படின்னு சொல்லுவாங்க. This is frequency of the electrical oscillation. So 2 pi ன்றது constant, 2 3.14, L ன்றது inductance of the inductor coil, C ன்றது capacitance of the capacitor coil. புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஆசிலேட்டர்னா டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். there are two types of oscillators, sinusoidal oscillator, non-sinusoidal oscillator. Sinusoidal oscillator na it will give output in the form of sine wave. Non-sinusoidal non-sinusoidal waveforms கொடுக்கும் such as square waveform, triangular waveform or sawtooth waveform. Then sinusoidal oscillation further ரெண்டா classify பண்ணுவாங்க, damped oscillation and undamped or sustained oscillation. So damped oscillation over the time due to energy loss அதோட மேக்னிடியூட் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிட்டே வரும். அன்டாம்ப்ட் ஆசிலேஷன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த சிக்னல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆசிலேட்டரில் ஒரு 3 காம்பனண்ட் இருக்கும், டேங்க் சர்க்யூட், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஃபீட்பேக் நெட்வொர்க்னு. டேங்க் சர்க்யூட் வில் கிவ் அஸ் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன். ஏன் அப்படின்னா டேங்க் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் இருக்கும். தே ஆர் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ். இனிஷியலி கெப்பாசிட்டர் ஃபுல்லி எனர்ஜி ஸ்டோர் பண்ணி ஒரு சார்ஜாக வச்சிருந்தோம் அப்படின்னா இதுலேருந்து எனர்ஜி இண்டக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் நமக்கு இப்படி ஒரு ஆசிலேஷன் கிடைக்கும். திரும்ப இண்டக்டர்லேருந்து இங்கே வரப்போ திரும்ப கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது ஃப்ளோ ஆகும். அப்போ நமக்கு ஆப்போசிட் சைக்கிளில் நமக்கு கரண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷனை டேங்க் சர்க்யூட் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் திஸ் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் ஆக்ட் as an input to the transistor amplifier circuit, and this will give us the amplified output, and portion of this output is fed back into the input tank circuit using feedback network அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Now நமக்கு டேங்க் சர்க்யூட் பியோர் டேங்க் சர்க்யூட் மட்டும் யூஸ் பண்ணோம்னா எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ எனர்ஜி லாஸ்னால டேம்ப்டு ஆசிலேஷன் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து சஸ்டைன்ட் ஆர் அன்டேம்ப்டு ஆசிலேஷன் வேணும்னா ஃபீட்பேக் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபீட்பேக் நெட்வொர்க் யூஸ் பண்ணோம்னா ஸோ நமக்கு இது ஃபீட்பேக் பண்ணுற அவுட்புட் வந்து இஃப் இட் இஸ் இன் ஃபேஸ் வித் இன்புட் தென் குறைஞ்ச அந்த எனர்ஜியை வந்து இது திரும்ப வந்து ரீகெயின் பண்ண வச்சிரும். ஸோ அதனால் நமக்கு அன்டேம்ப்ட் ஆர் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன் இஸ் given as f is equal to 1/2 pi root LC அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் Barkhausen conditions for oscillations அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிஷன்ஸ் ஃபார் சஸ்டைன்ட் ஆர் அன்டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் Barkhausen கண்டிஷன். என்னென்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா லூப் கெயின் மஸ்ட் பி ஈக்குவல் டு யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் ஷுட் பி 0 டிகிரி ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 pi அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ரெண்டே பாயிண்ட் தான் Barkhausen கண்டிஷனு. அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லூப் கெயின் மஸ்ட் பி ஈக்குவல் டு யூனிட்டி அப்படின்னா ஸோ இது வந்து லூப்பாக வரும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிளில் நமக்கு இங்கே ஆம்ப்ளிஃபைட் அவுட்புட் கிடைக்கும். அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இது இங்கே ஃபீட்பேக் பண்ணோம். திரும்ப செகண்ட் லூப் வரும். செகண்ட் லூப்பில் திரும்ப நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லூப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு லூப்பில் கிடைக்கிற அவுட்புட் கெயினும் ஷுட் பி ஈக்குவல் டு 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் வந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப அதிகம் போயிடுச்சுன்னா நம்ம கிடைக்கிற அவுட்புட்டில் திரும்ப இப்படி போயிடும், கம்மியாகிடுச்சுன்னா இப்படி வந்துடும். ஸோ மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் 2 things, மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ். மேக்னிடியூட்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரென்த்து, ஃபேஸ்னா டைம். ஸோ இந்த மேக்னிடியூடும் ஃபேஸும் சேமாக மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மேக்னிடியூட்காக இந்த பாயிண்ட் லூப் கெயின் மஸ்ட் பி ஈக்குவல் டு யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லூப்போட அவுட்புட் வந்து அடுத்த லூப்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், தட் இஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0 டிகிரி ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 pi அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் அவுட்புட் ஷுட் பி இன் ஃபேஸ் வித் இன்புட் தான் அது. ஸோ நமக்கு இப்படி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 180 டிகிரி ஷிஃப்ட்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து அது மிரர் இமேஜ் மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட் தானே? 0 டிகிரி ஷிஃப்ட்னா ஷிஃப்டே இல்லை, 0 டிகிரினா சேம் தான், இப்படி தான் இருக்கும். 0 டிகிரினா அதே தான் இருக்கும். 360 டிகிரினா என்னென்னா 180 டிகிரினா எப்படி இருக்கா, இன்னொரு 180 டிகிரினா திரும்ப அப்படியே போயிடும். ஸோ 0 டிகிரினாலும் 360 டிகிரினாலும் ஒன்று தான். புரியுதா? ஸோ அதுதான் வந்து 2 piனா 360, பைனா 180, 2 piனா 360. ஸோ the phase difference should be 0 degree or 360 degree and the loop gain should be equal to unity. அவ்வளோதான், இந்த 2 பாயிண்ட் தான் Barkhausen conditions for sustained oscillation. ஒரு இம்பார்ட்டண்டான 2 mark or 3 markல கேட்கலாம்.
ஸோ வித் தட் ஆசிலேட்டர் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. இதில் வந்து ஏ வந்து வோல்டேஜ் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா வந்து ஃபீட்பேக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பீட்டா இஸ் நாட் கரண்ட் கெயின் அஸ் இன் டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி இது கரண்ட் கெயின் இல்லை, இங்கே வந்து ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க. டு ஜெனரேட் அ பீரியாடிக் சைனசாய்டல் ஆர் நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ், டு ஜெனரேட் ஆடியோ டோன்ஸ், டு ஜெனரேட் கிளாக் சிக்னல்ஸ், ஸ்வீப் சர்க்யூட்ஸ், ஜஸ்ட் தியரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட ஆசிலேட்டர் முடிஞ்சது. அண்ட் வித் தட் டிரான்சிஸ்டர் ஆல்சோ முடிஞ்சது. புரிஞ்சுதா? ஓகே, இது பேஸ் பண்ணி ஒரு சம் வரும். ஒன்ஸ் அகைன் தட் இஸ் அன் எக்ஸசைஸ். நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் பண்ணணும். ஃபைனலாக சம்ஸ் பார்க்குறப்ப எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு மேஜர் போர்ஷன் கிராஸ் ஆகிடுச்சு இந்த லெசனில். டயோட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ், இதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்மோஸ்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியாக தான் இருக்கும். நீங்களாக படிச்சிங்கன்னா கூட ரொம்பவே ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். பட் குயிக்காக பார்க்கலாமா? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு 3 டாபிக்ஸ் இருக்குது. லாஜிக் கேட்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா, ஃபைனலி டி மார்கன்ஸ் தியரம். ஒன்றுக்கு ஒன்ஸ் கைண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன் ஜென்ரல் டீல்ஸ் வித் 2 டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ். ஒன்று என்னென்னா அனலாக் சிக்னல், இன்னொன்று வந்து டிஜிட்டல் சிக்னல். அனலாக் சிக்னல்னால் என்னென்னா இட் இஸ் அ கண்டினியூஸ்லி வேரியிங் வோல்டேஜ் ஆர் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு அனலாக் சிக்னல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிக்னலுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். 0 வோல்ட் இருக்கலாம், ஆர் 1 வோல்ட் இருக்கலாம், ஆர் 2 வோல்ட் இருக்கலாம், 3 வோல்ட் இருக்கலாம், 4 வோல்ட் இருக்கலாம், 5 வோல்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 1 ஆம்பியர், 0.1 ஆம்பியர், 0.2 ஆம்பியர். ஸோ அதுதான் வந்து அனலாக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். அது வந்து கண்டினியூஸ்லி வேரியிங், கண்டினியூஸாக 0 இருந்ததுன்னா அடுத்து 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும். கண்டினியூஸ்லி வேரியிங் வோல்டேஜ் ஆர் கரண்ட். டிஜிட்டல்னா இட் ஒன்லி ஹேஸ் 2 ஸ்டேட்ஸ், ஆன் ஆர் ஆஃப், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அனலாக்னா இட் இஸ் அ கண்டினியூஸ்லி வேரியிங் வோல்டேஜஸ் ஆர் கரண்ட், whereas digital means it only has 2 states, either on or off. This can also be said as high or low. This can also be said as 1 or 0 or closed switch, open switch. இது எப்படி வேணால் சொல்லலாம். புரியுதா? ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஜஸ்ட் 2 ஸ்டேட்ஸ் தான், ஹை ஆர் லோ, ஆன் ஆர் ஆஃப், 1 ஆர் 0 ஆர் க்ளோஸ்ட் ஆர் ஓப்பன். ஸோ இது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. தென் இதில் வந்து ரெண்டு லாஜிக் இருக்கும், பாசிட்டிவ் லாஜிக் அண்ட் நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் லாஜிக்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 வோல்டேஜ் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒன்று 0 வோல்ட்னு ஒன்று, ஒரு 5 வோல்ட்னு ஒரு லெவல் இருக்குது. Now, if 1 represents 5 volt and 0 represents 0 volt, that is a positive logic. அதாவது 1 or high state வந்து 5 voltையும் 0 or low state வந்து 0 volட்டையும் represent பண்ணால் that is positive logic. அப்படியே ஆப்போசிட் இருந்ததுன்னா அது நெகட்டிவ் லாஜிக். அதாவது 0 வந்து ஹை ஆர் 5 volட்டையும் 1 வந்து 0 volt, 1 or high வந்து 0 volt represent பண்ணால் அது நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஃபைனலி லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு 6 கேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 பேசிக் கேட்ஸ் இருக்கும், அண்ட், ஆர், நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதர் கேட்ஸ் வந்து NAND, NOR, XOR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் கேட்ஸ் அண்ட், ஆர், நாட்டை யூஸ் பண்ணி தான் இந்த அதர் கேட்ஸ் NAND, NOR, XOR வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லாஜிக் கேட்ஸில் ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா இட் மெயின்லி இன்வால்வ்ஸ் அ லாஜிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஈக்குவேஷன் இஸ் அ லாஜிக் ஸ்டேட்மெண்ட். Now this A and B are logic variables and this is logical operation அப்படின்னு சொல்லுவாங்க. It's nothing but just addition. ப்ளஸ்னா அடிஷன் தானே,
ஸோ பட் இங்கே லாஜிக்கல் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் அடிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தென் அரித்மெட்டிக் அடிஷன். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அடிஷன், மல்டிப்ளிகேஷன், ஸோ தே ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் அடிஷன், லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன். அண்ட் த இன்புட் சைடு இருக்கிறது வேரி ஆகிறது, நம்ம வேரி பண்ணுறது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் லாஜிக் வேரியபிள்ஸ். ஸோ இஃப் யூ அப்ளை லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஆன் லாஜிக்கல் வேரியபிள்ஸ் வி வில் கெட் லாஜிக் கான்ஸ்டன்ட், அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் திங்கும் லாஜிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிக் கேட்ஸில் நமக்கு வந்து இன்புட் இருக்கும், அதாவது நம்ம வேரி பண்ணுறது வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏ அண்ட் பியை. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் இருக்கும், லாஜிக்கல் அடிஷன் ஆர் லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன். ஸோ இஃப் யூ அப்ளை லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஆன் லாஜிக்கல் வேரியபிள்ஸ் வி வில் கெட் அவுட்புட் லாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் திங், இந்த ஹோல் ஈக்குவேஷனை லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக கேட்ஸ் பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி there are 6 types of gates நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. இன்னும் அடிஷ்னலாக இருக்குது, பட் நம்ம புக்கில் 6 types of gates கொடுத்துருக்காங்க. அதில் 3 பேசிக் கேட்ஸ் இருக்குது, அண்ட், ஆர், நாட். ஸோ ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் வந்து NAND, NOR, XOR இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா கேட்ஸுக்குமே சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சர்க்கியூட் சிம்பிள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு பூலியன் ஈக்குவேஷன் எழுதணும். தென் ஃபைனலி லாஜிக் ஆப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் எல்லா கேட்ஸ்க்குமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க காமனாக. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் கேட்ஸ் பார்ப்போம். அண்டு, ஆர், நாட். ஃபஸ்ட் அண்ட் பார்ப்போம். சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் அண்ட் கேட் வந்து ஒரு டி மாதிரி இருக்கும். Now this is the circuit symbol of AND gate. Now இது வந்து 2 input AND gate அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்புட் சைடில் பார்த்தோம்னா 2 நோட்ஸ் தான் வந்திருக்கு, கரெக்ட் தானே? பட் இன் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வந்து இது மோர் தென் 2 inputs கூட இருக்கலாம், 3 inputs, 4 inputs, எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி 2 inputs தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 2 input AND gate consists of 2 inputs A and B and 1 output Y. Now all these things A, B and Y can take value either 0 or 1. Since this is a part of digital electronics, இங்கே either 0 இருக்கலாம் or 1 இருக்கலாம். ஸோ இந்த எல்லாத்துக்குமே இன்புட்ஸ்க்கும் ஏக்கு வந்து either 0 அப்ளை பண்ணலாம் or 1 அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அவுட்புட்டும் either 0 கிடைக்கலாம் or 1 கிடைக்கலாம். ஸோ ஒரு 2 input AND gate consists of 2 inputs A and B and 1 output Y. Fine. Truth table இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா zero zero first, next 0 1 1 0 1 1. ஸோ ஒரு AND கேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்படி வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். AND கேட்னா இதோட பூலியன் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா y is equal to, இங்கே வந்து லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். மல்டிப்ளிகேஷனை டாட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, அடிஷன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு பூலியன் ஈக்குவேஷன் இது. ஃபைனலி லாஜிக்கல் ஆப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது AND கேட், ஒரு AND கேட்டில் அவுட்புட் இஸ் ஹை ஒன்லி when both the inputs are high. In all other cases output is low அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். ஸோ 2 இன்புட்டுமே ஹையாக இருந்தால் தான், இதுவும் 1 இதுவும் 1 இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் 1 கிடைக்கும். மற்ற ரிமைனிங் கேசஸ் எல்லாத்துலேயும் 0 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஒரு AND கேட்டு. ஸோ இது வந்து ட்ரூத் டேபிள் மட்டும்தான் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் நான் இப்போ சொன்ன இந்த தியரி மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். இன் AND கேட் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் தான், ரெண்டுமே ஹையாக இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் ஹையாக கிடைக்கும், மல்டிப்ளிகேஷன்றனால. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதோட சர்க்கியூட் சிம்பிள் இப்படி இருக்கும், ட்ரூத் டேபிள் இப்படி இருக்கும், இதோட லாஜிக்கல் பூலியன் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும், தென் லாஜிக்கல் ஆப்ரேஷன் இப்போ தான் நான் சொன்னேன். இதே மாதிரி ஆர் கேட் பார்த்தோம் அப்படின்னா, ஆர் கேட் ஸ்லைட்டாக அப்படி வந்து ஒரு பெண்ட் இருக்கும், ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். Same theory, a 2 input OR gate consists of 2 inputs A and B and 1 output. Now all these inputs and output can take values either 0 or 1. இதோட ட்ரூத் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா
0 0 0 1 1 0 1 1 ஆர் இப்படி கூட நீங்கள் எழுதலாம் 0 0 1 1 0 1 0 1. இதுவே 3 இன்புட் AND கேட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்படி வரும் A B C 3 இன்புட்ஸ் இருக்கும் 0 0 0 0 0 1 0 1 0 1 0 1 1 0 1 1 then 1 1 0 1 1 1 நடுவில் இன்னொரு 1 0 1 வரும். ஆர் ஈஸியாக எழுதலான்னா ஃபஸ்ட்டு 4 0 இதில் போட்டுக்கோங்க, அப்புறம் 4 1 வரும் 0 0 1 1 0 0 1 1 தென் 0 1 0 1 0 1 0 1 0 1 இப்படி எழுதிடுவாங்க. ஒரு 3 இன்புட் எழுதுனா இந்த மாதிரி எழுதுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்களேன். 0 ஒரு பைனரி நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா this is 0 பைனரி டு டெசிமலில் கன்வெர்ட் பண்ணோம்னா this is 1, this is 10 which represents 2, this is 11 which represents 3, this is 100 which represents 4, this is 101 which represents 5, this is 110 which represents 6 and this is 111. ஸோ ஒரு 3 இன்புட்ஸ்னால் இந்த மாதிரி வரும். பட் உங்கள் இதில் எங்கேயுமே ஆல்மோஸ்ட் 3 இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ forget about it. அது காலேஜ் போனால் தான் தேவைப்படும். நமக்கு 2 இன்புட்ஸ் மட்டும்தான். ஸோ 2 இன்புட்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. ட்ரூத் டேபிள் 0 0 0 1 1 0 1 1 ஆர் 0 0 1 1 0 1 0 1 இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, ஒரு ஆர் கேட்டுக்கு என்னென்னா அவுட்புட் இஸ் ஹை அண்ட் எய்தர் ஆஃப் த இன்புட்ஸ் இஸ் ஹை ஆர் போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு AND கேட்டில் 2 இன்புட்டுமே ஹையாக இருந்தால் தான் நமக்கு ஹை அவுட்புட் கிடச்சிது. அதுவே ஒரு ஆர் கேட்டில் பார்த்தோம்னா நம்ம அப்ளை பண்ணுற இன்புட்டில் ஏதாவது ஒன்று ஹையாக இருந்தாலே நமக்கு அவுட்புட் ஹையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? இதில் வேறு ஒன்றும் தியரிக்கு பெருசாக இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸி தான். இதோட பூலியன் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா y is equal to a plus b அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டாட் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். திஸ் இஸ் லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன், திஸ் இஸ் லாஜிக்கல் அடிஷன். தென் லாஜிக்கல் ஆப்ரேஷன் இப்போ சொன்னது தான். இன் ஆர் கேட் த அவுட்புட் இஸ் ஹை வென் எய்தர் ஆஃப் த இன்புட்ஸ் இஸ் ஹை ஆர் போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஃபைனலி நாட் கேட் மட்டும் டிஃப்ரெண்ட். ஆல்வேஸ் அதில் ஒரு இன்புட் தான் இருக்கும். So NOT gate always consists of one input A and it provides one output Y. ஸோ ஜஸ்ட் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம வந்து 0 கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து அப்படி இன்வெர்ட் ஆகி வரும் 1ன்னு. 1 கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 0ன்னு வரும். அவ்வளோதான் நாட் கேட்டில். ட்ரூத் டேபிள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ AY எய்தர் இது 0 இருக்கலாம் ஆர் 1 இருக்கலாம். ஸோ இது 0 இருந்ததுன்னா அவுட்புட் 1 கிடைக்கும், இது 1 இருந்ததுன்னா அவுட்புட் 0 கிடைக்கும். ட்ரூத் டேபிள் அவ்வளோதான். இதோட பூலியன் ஈக்குவேஷன் யூஸ்வலி இப்படி எழுதுவாங்க, y is equal to A bar அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் இட் இஸ் அன் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அவுட்புட் ஆஃப் நாட் கேட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சின்ஸ் இட் இன்வெர்ட்ஸ் இன்புட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன் நாட் கேட் when the input is low output is high, when input is high output is low. அவ்வளோதான். புரிஞ்சுதா? 3 பேசிக் கேட்ஸ் இவ்வளோ தான். தென் இதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஃபியூ கேட்ஸ் வரும், பார்க்கலாமா? NAND gate. ஸோ இதான் சர்க்யூட் சிம்பிள். NAND கேட் இஸ் நத்திங் பட் AND கேட் ஃபாலோட் பை நாட் கேட். அதுதான் வந்து NAND கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளி இதை ட்ரா பண்ணணும்னா இப்படி ஒரு D AND கேட்டோட சிம்பிள், தென் அதுக்கு முன்னாடி ஒரு பபுள் மாதிரி இன்சர்ட் பண்ணுவாங்க. திஸ் ரெப்ரசன்ஸ் NAND கேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் அகைன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 inputs A and B and it has one output Y. தென் இதோட ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட் டு AND இருக்கும்.
0 0 0 1 1 0 1 1. This is AND gated output, அதாவது first output. நம்ம அப்ளை பண்ணோம்னா AND gate படி only when both inputs are high output ஹையாக இருக்குமா? ஸோ அப்போ இது என்ன வரும் அவுட்புட்டு 0 0 0 1. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் AND gate. தட் இஸ் இங்கே வந்து நமக்கு அந்த அவுட்புட் கிடச்சிதுன்னா அது அப்படியே AND கேட்டில் கொடுப்போம். ஸோ நாட் கேட்டில் கொடுப்போம். நாட் கேட் என்ன பண்ணும்? ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணும். கொடுக்குற இன்புட்டை அப்படியே இன்வெர்ட் பண்ணும். ஸோ இஃப் திஸ் இஸ் த இன்புட் ஃபார் நாட் கேட், ஸோ 0னா 1 கிடைக்கும், 0னா 1 கிடைக்கும், 0னா 1 கிடைக்கும், 1னா 0 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் an opposite or complement of AND operation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ NAND is just complement of AND operation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் the output is low only when both inputs are high. In all other cases output is high அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஹையாக இருந்தால் மட்டும் நமக்கு 0 இருக்கும், மற்ற எல்லா கேஸ்லையும் 1 இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ NAND கேட் இவ்வளோ தான். இதோட ஈக்குவேஷன் பூலியன் ஈக்குவேஷன் இப்படி எழுதுவாங்க. AND கேட்டுக்கு y is equal to a dot bன்னு பார்த்துருந்தோம். ஒரு நாட் கேட்டுக்கு வந்து ஒரு பார் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு நல்லபடி ஒரு பார் வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் NOR கேட் சேம். a b x is equal to a plus b y is equal to a plus b the whole bar. This can be simply written as truth table பார்த்தோன்னா a b a plus b whole bar. So 0 0 0 1 1 0 1 1. So a plus b OR gate na output is high when at least one of the inputs is high. So அப்போ இதுக்கு 0 வரும், இங்கே 1 1 1 வரும். ஸோ இது ஜஸ்ட் நாட் ஆஃப் OR gate. ஸோ அப்போ 0 இருந்ததுன்னா 1 1 இருந்ததுன்னா 0 1 இருந்தால் 0 0. ஸோ இதோட பூலியன் ஈக்குவேஷன் y is equal to a plus b the whole bar அப்படி வரும். ஸோ இதோட லாஜிக் ஆப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இட் இஸ் a complement of OR ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் OR கேட் ஃபாலோட் பை நாட் கேட். ஸோ அதனால் இதை வந்து NOR கேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட அவுட்புட் இஸ் ஹை ஒன்லி when both the inputs are low. மற்ற ஆல் கேசஸ்லேயும் அவுட்புட் வந்து லோவாக தான் இருக்கும் அதுக்கு. ஓகேவா? ஃபைனலி XOR கேட். Exclusive OR gate, XOR gate na. XOR gate once again consists of two inputs A, B. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதுல it can contain more than two inputs, but நமக்கு இருக்கிறதுல two input XOR gate தான் கொடுத்துருக்காங்க. So here it consists of two inputs A and B and one output Y. So இதோட truth table பார்த்தோம் அப்படின்னா அது XOR கேட்டில் எப்படின்னா when either of the inputs is high, output is high. In all other cases, output is low அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒன்னாக இருந்தால் மட்டும் நமக்கு அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும். மற்ற எல்லா கேஸ்லேயும் வந்து நமக்கு அவுட்புட் வந்து லோவாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா XOR கேட் இஸ் நத்திங் பட் இதோட பூலியன் ஈக்குவேஷன் எழுதணும்னா இதை வந்து a டாட் b பார் ப்ளஸ் b டாட் a பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. this can be simply written as a XOR b. Simply plus na the logical addition, simply dot na logical multiplication. The plus போட்டு round போட்டுதாங்கன்னா that is logical XOR operation. புரியுதா? now இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்படி தான் இருக்குது a டாட் b பார் ப்ளஸ் b டாட் a பார்னு இருக்கும். ஸோ இதில் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இங்கே a இருக்குது, b இருக்குது. இதே மாதிரி நமக்கு a பார் b பார் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. a பார்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் a, நாட் கேட் அப்ளை பண்ணுற மாதிரி. நாட் கேட்க்கு ஒரு இன்புட் a கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் a பார் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல என்ன வரும்? 1. இங்கே
B bar. Correct? Okay, fine. Now A dot B bar. A dot B bar na A dot B bar na A வையும் B பாரையும் AND பண்ணுற மாதிரி. கரெக்ட் தானே? கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் AND பண்ணால் according to AND gate only the input is high when both the inputs are high. கரெக்ட் தானே? அப்படி தானே பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் AND பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 1 என்ன வரும்? 0 1 இது ரெண்டுத்தையும் ANDல பண்ணால் என்ன அவுட்புட் கிடைக்கும்? According to AND gate, the output is high only when both the inputs are high அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ 0 1 ரெண்டுத்தையும் கொடுத்தா 0 0 0 1 1 1 0. கரெக்டா? நெக்ஸ்ட்டு B டாட் A பார் இருக்கா? B டாட் A பார் அப்படின்னா பியையும் ஏ பாரையும் AND கேட்டில் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ இதை கொடுத்தோம்னா என்ன வரும்? 0 1 1 1 0 0 1 0. Fine. Finally, A dot B bar plus B dot A bar. Whole bar total தப்பாயிடும். It's A dot B bar plus B dot A bar. So, எப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேஷன்னா ஆர். கரெக்டா? ஸோ A dot B பாரையும் B dot A பாரையும் ஆருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கொடுத்தா அக்கார்டிங் டு ஆர் கேட் த அவுட்புட் இஸ் ஹை when either of the inputs is high or both the inputs is high அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 0 + 0 0 + 1 1 + 0 0 + 0. இதுதானே எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட்டாக இருக்குது. 0 1 1 0ன்னு. ஃபைன். அது எப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ எக்ஸ்ஆர் கேட் அவுட்புட் இஸ் ஹை when either of the inputs is high. In all other cases the output is low அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு எப்படி வேணால் கேட்கலாம். அதாவது ஐதர் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லாஜிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லலாம், ஆர் ஒரு லாஜிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு பூலியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு கேட்ஸ் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கேட்ஸ் ட்ரா பண்ண சொன்னால் எப்படி ட்ரா பண்ணலாம்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? ஓகே. For example, y is equal to A dot B bar plus B dot A bar. இதுக்கு வந்து லாஜிக்கல் கேட்ஸ் ட்ரா பண்ணுங்க, கேட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டு இன்புட்ஸ் இருக்குது. அதாவது இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு சைடு A dot B bar ஒரு சைடு, B dot A bar ஒரு சைடு. கரெக்டாக? ஃபைன். ஃபஸ்ட்டு அப்படின்னா A B ரெண்டு இன்புட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏவையும் பி பாரையும் ஆண்ட் பண்ணுறாங்க இங்கே. கரெக்ட் தானே? ஏ டாட் பி பார்னா ஏவையும் பி பாரையும் ஆண்ட் பண்ணுறாங்க. நமக்கு இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ பி பார் வேணும்னா திஸ் இஸ் பி பார். கரெக்ட் தானே? திஸ் இஸ் பி பார். கரெக்டா? ஃபைன். ஸோ இப்போ ஏவையும் பி பாரையும் ஆண்ட் பண்ணுறாங்க ஒரு சைடில். இது A, இது வந்து B bar. We will get output here as கரெக்டா? இப்படி வருமா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, பியையும் ஏ பாரையும் இன்சைடில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஏ இருக்குது, நமக்கு இது வந்து ஏ பாரா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ நமக்கு ஏ பாரையும் பியையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ கரெக்டாக அது இது ஏ பார் வருது,
இந்த இடத்துல b வருது. So this will give us a bar dot b. கரெக்டா? now இது ரெண்டுத்தையும் OR பண்ணுறாங்க. that means இதை ஒரு இன்புட் ஆகும். finally we will get output as a dot b bar plus b dot a bar. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு கேட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த காலேஜ் போனால் கிட்டத்தட்ட இந்த போர்டே பத்தாது, அவ்வளோ பெருசுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் சர்க்யூட்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் புக்கில் உங்கள் சம் வந்து இப்படி கொடுத்துட்டு இப்படி கேட்கலாம், ஆர் இந்த ஏ பார் பி பார் எதுவுமே கொடுக்காம வெறும் டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னும் கேட்கலாம். ஆக்சுவலி இது ஒரு சம்மாக இருக்கும் உங்கள் புக்கில். எக்ஸாம்பிள் சம் 9.11 இதை கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து அதோட அவுட்புட் கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன அவுட்புட் வருது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்படி டயக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்கலாம், ஆர் அவுட்புட்டை கொடுத்துட்டு டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லலாம். எப்படி பண்ண சொன்னாலும் நமக்கு இதில் வந்து பண்ண தெரியணும். ஆக்சுவலி ஈஸி, சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. பட் அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இதுக்கு மேலே வந்து 2 டாபிக்ஸ் இருக்குது. பூலியன் அல்ஜிப்ரா, டி மார்கன்ஸ் தியரம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இட் வில் நாட் டேக் மோர் தென் 15 minutes. அதனால் கிளாஸில் பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிடு.